ஆதவ அர்ஜுனாவை ஏன் பக்கத்தை வச்சுக்கிறேன்? ஆதவ அர்ஜுனா ஏதாவது அரசு பதவியிலிருந்து ஆட்சியிலிருந்து அதிகாரத்தை ஏதாவது ஊழல் பண்ணியிருக்காரா? அவங்க மாமனார் லாட்ரி விட்டா போய் அவர்கிட்ட கேளுங்க. அதாவது எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்க. ஊழல்லே இவங்க மிதந்துக்கிட்டு விஜயை எப்படியாவது, ஏன்னா விஜயை சொல்ல முடியாது, ஒட்டாது. ஸோ ஆதவ அர்ஜுனா லாட்ரினாங்க. அப்புறம் செங்கோட்டையன் எப்படின்னா, செங்கோட்டையன் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. 8 முறை கோபிச்செட்டிப்பாளையம், ஒரு முறை சத்தியமங்கலம். ஃபஸ்ட்டு டைம் சத்தியமங்கலம் 77. ஒரு ஆள் 9 முறை எம்எல்ஏ இருந்தார்னா அவருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கும், எவ்வளோ வாய்ப்பு இருக்கும் ஊழல் பண்ணுறதுக்கு, திருடுறதுக்கு, சொத்து குவிக்கிறதுக்கு. அவர்லாம் பரம்பரை பணக்காரருங்க, புரியுதுங்களா? பல முறை மந்திரியாக இருந்திருக்கிறாரு. எம்ஜிஆர், அமைச்சர், ஜெயலலிதா எல்லாத்துலேயும் இருந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் அச்சா, எல்லார்ட்டையும். ஸோ ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஜெயலலிதா, எம்ஜிஆர் கிட்டலாம் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு. அப்போ என்ன வாய்ப்பு இருக்கும் அவருக்கு? ஆனால் அவர் மேலே ஏதாவது ஒரு நிரூபிக்கப்பட்டிருக்குதா? ஆக்சுவலாக கருணாநிதி அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் கோபிச்செட்டிப்பாளையம் அந்த எம்எல்ஏவாக இருந்து அப்போ முன்னாள் அமைச்சராக இருந்த இவர் செங்கோட்டையன் மேலே ஒரு கேஸ் போட்டாருங்க. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது ஏதோ ஊழல் பண்ணிட்டாரு. ஆனால் அது ஒன்றும் எடுபடலையே. ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் இதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு தள்ளிட்டாங்களா, ஆதாரமற்றதுன்னு.